ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமைஸ் டாப் ஃபார்வர்ட் கேக் டிசைன் எப்படி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ கிளைண்ட் அவங்க பேரண்ட்ஸோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான டே, பிகாஸ் அவங்களோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிளைண்ட் கேட்ட மாதிரியே கேக்கை டாப் ஃபார்வர்ட் போர்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம். கேக்கோட 15% ஆஃப் போர்ஷனை வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டாப் ஃபார்வர்ட் கேக்ஸ்க்கு நான் ட்ரஃபல் கேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், பிகாஸ் அதுதான் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் வந்து கேக்கோட பேக் சைட் கொஞ்சம் ராவாக இருந்தது இல்லையா, அந்த இடத்த மட்டும் க்ரீம் வச்சு கவர் பண்ணிக்கலாம். கிளைண்ட் கேட்ட மாதிரியே கேக்கோட டாப்பில் 3D ஃபாண்டன் கப்பிள்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெக் போர்ஷன் வச்சுட்டு அதுக்கு மேலே பாடி போர்ஷன்ஸ் வந்து நீட்டாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஹெட் போர்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இந்த 3D ஃபாண்டன் ஃபிகர்ஸ் கோல்டன் கலரில் தான் வேணும் அப்படின்னு கிளைண்ட் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பண்ணுறதுக்காக கோல்டன் ப்ளஸில் எவாப்ரெக்ஸ் மிக்ஸ் பண்ணி ஃபாண்டன் ஃபிகர்ஸ் மேலே பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம். பெயிண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு டோட்டல் லுக்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது இந்த கேக் டிசைன். அப்புறமா ஒரு கேலண்டர் வச்சுட்டு கேக் டிசைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கோடு சேர்த்து 4 கப் கேக்ஸும் கிளைண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ் கப் கேக்ஸ். ஸோ அதுவுமே ரெடி பண்ணி நீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஃபைனலி கேக்கோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கும் இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு கஸ்டமைஸ் கேக் பண்ணணும் அப்படின்னா ரியா ஹோம்மேட் கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.